நன்கு கவனித்து கேட்டல். நன்கு கவனித்து கேட்டல் என்றால் ஒரு பேச்சாளரால் உங்களிடம் தெரிவிக்கப்படும் தகவலை தீவிரமாக கவனிப்பதாகும். மேலும் நீங்கள் கவனித்து கேட்கிறீர்கள் மற்றும் ஆர்வமாக இருக்கிறீர்கள் என்பதை காண்பிப்பதாகும். கவனித்து கேட்டல் என்பது கேட்டல் போன்றது அல்ல. கேட்டல் என்பது நீங்கள் கேட்கும் ஒலிகளை குறிக்கிறது. 30% பேசுதல், 16% வாசித்தல் மற்றும் 9% எழுதுதல் ஆகியவற்றுடன் ஒப்பிடும்போது பெரியவர்கள் சராசரியாக 70% நேரத்தை இந்த மாதிரியாக தொடர்பு கொள்வதில் செலவிடுகின்றனர். சராசரியாக 45% நேரத்தை கவனித்து கேட்பதில் செலவிடுகின்றனர். கவனித்து கேட்பதற்கான 10 கோட்பாடுகள். பேசுவதை நிறுத்துங்கள். பேசாதீர்கள். கவனித்து கேளுங்கள். யாராவது பேசிக் கொண்டிருக்கும் போது அவர்கள் பேசுவதை கவனித்துக் கொள்ளுங்கள். குறுக்கிடாதீர்கள். அவர்கள் பேசிய பிறகு பேசுங்கள் அல்லது அவர்களுக்காக அவர்களுடைய வாக்கியங்களை முடியுங்கள். மற்ற நபர் உங்களிடம் பேசி முடித்ததும் நீங்கள் அவருடைய செய்தியை துல்லியமாக பெற்றுள்ளீர்கள் என்பதை உறுதிப்படுத்த அதை தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும். கவனித்து கேட்பதற்கு உங்களை தயார்படுத்துங்கள். ஆசுவாசமாக இருந்து பேச்சாளர் பேசுவதன் மீது கவனம் செலுத்துங்கள். பிற காரியங்களை மனதை விட்டு நீக்கிவிடுங்கள். மதிய உணவு என்ன, என் ரயிலை பிடிக்க நான் எந்த நேரத்தில் கிளம்ப வேண்டும் போன்ற பிற சிந்தனைகளால் மனித மனமானது எளிதாக கவன சிதைவுக்கு ஆளாகிறது. பிற எண்ணங்களை மனதிலிருந்து நீக்க முயற்சி செய்யுங்கள் மற்றும் தெரிவிக்கப்படும் செய்திகள் மீது கவனம் செலுத்துங்கள். பேச்சாளரை இலகுவாக்குங்கள். பேச்சாளர் பேசுவதற்கு இலகுவாக உணர்வதற்கு உதவுங்கள். கவன சிதறல்களை நீக்குங்கள். கிறுக்காதீர்கள். தாள்களை கசக்காதீர்கள். ஜன்னலுக்கு வெளியே பார்க்காதீர்கள். உங்கள் விரல் நகங்கள் போன்றவற்றை நோண்டாதீர்கள். தேவையற்ற குறுக்கீடுகளை தவிர்த்துவிடுங்கள். இந்த நடத்தைகள் கவனித்து கேட்பதை சீர்குலைக்கிறது. மேலும் நீங்கள் சலிப்பாக அல்லது கவனமில்லாமல் இருக்கிறீர்கள் என்று பேச்சாளருக்கு செய்திகளை அனுப்புகிறது. புரிந்து கொள்ளுங்கள். மற்றவர்களின் கண்ணோட்டத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். பொறுமையாக இருங்கள். ஒரு இடைநிறுத்தம் நீண்ட இடைநிறுத்தம் செய்தால் பேச்சாளர் முடித்துவிட்டார் என்று அர்த்தமில்லை. பொறுமையாக இருங்கள் மற்றும் பேச்சாளர் தனது சொந்த நேரத்தில் தொடரட்டும். சில நேரங்களில் என்ன சொல்வது, எவ்வாறு சொல்வது என்பதை உருவாக்க நேரம் எடுக்கிறது. தனிப்பட்ட தவறான அபிப்பிராயத்தை தவிர்க்கவும். பாரபட்சமற்றவராக இருக்க முயற்சி செய்யுங்கள். எரிச்சல் அடையாதீர்கள். பேச்சாளர் உண்மையிலேயே சொல்வதிலிருந்து நபரின் பழக்க வழக்கங்கள் அல்லது